ஒன்றையும் ஆட்ட முடியாது. உன் பருப்பு விஜய் கிட்ட வேவாது, உன்னுடைய பருப்பு விஜய் கிட்ட வேவாது. வெந்ததெல்லாம் போதும். சூப்பர் சூப்பர். அதை தான் ரொம்ப நாளாக அவங்க வந்து எதிர்பார்த்தாங்க. வந்து இந்த 40 நாளில் ஒரு வாயை திறக்கலன்னாங்க. அவர் வாயை திறந்தவொடனே இவங்க ஏந்து வெளியே ஓட்டாங்க, காணாதே ஓட்டாங்க. இவங்களுக்கு பயம் இல்லையே, இவங்க எதிரில் இருந்து கேள்வி கேட்டுக்கலாம்ல, ஏன் கேட்கல? ஏன் ஒன்றீங்க? உங்களுக்கு கேட்கவே முடியல, உங்களுக்கு பேசவே வாய்ப்பு இல்லை. இன்னும் 6 மாதம் கவுன்சிலர் எலெக்ஷன் மட்டும் நடக்கட்டும். இவங்க இருக்கிற இடமே இல்லாத இவங்க துணியெல்லாம் சுற்றி இவங்க ஓடுவாங்க. இப்போ ஓட விட்டதில்ல. இவங்க வந்து ரீ எலெக்ஷன் வைக்கணும்னு நினச்சாங்க, வைக்க முடியல. இவங்க 2 பேரும் கூட்டணியாக சேர்ந்து ரீ எலெக்ஷன் வைக்கலாம் எடப்பாடி இவங்க 3 பேரை சேர்ந்து பண்ணாங்க. இவங்க அப்பா பிள்ளை வச்சா 2 கோடி வந்திருக்கோம். எவ்வளோ வந்திருக்கோம்? 2 கோடி. இவங்க வைக்கல. இவங்க இப்போ விட்டதோட பார்க்குறாங்க. இந்த 6 மாதம் வரலாம் தலைவர் பேச மாட்டார், பொறுமையாக போவார். இந்த பொறுமையாக போனதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம சினிமா நடிச்சுட்டு வந்தார். டேய், உன் தாத்தா முடியை வெட்டிட்டு டிக்கெட் எடுக்க முடியாமல் திருட்டு வண்டி ஏறி அங்கேருந்து இந்த மெட்ராஸுக்கு நீ வந்து பேனா பிடிச்சி கதை வசனம் எழுதி, அதுவும் ஒரு சினிமா தானே, நீ கதை வசனம் எழுதி கொடுத்து நீ வந்த. அதுக்கப்புறம் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உன் கூடவே இருந்து நீ பண்ண ஊழலை தெரிஞ்சுக்கின்னு நீ பண்ண ஊழலாம் பார்த்து தனியாக எலெக்ஷனை வச்சார். சின்னத்தை விடலை. உன்னால் ஒன்றுமே அசைக்கு பார்க்க முடியல. 13 வருஷம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். அம்மா 10 வருஷம் இருந்தாங்க. நீ 2 வருஷம் ஆட்சியில் உட்காருது பெரிய விஷயம். உங்களால் ஊழல், திருடு, முல்லை மாதிரி முச்சாவிக்கு நீங்கள் தான் கொலைகாரன், நீங்கள் தான். ஆனால் அங்கே சீட்டு விடுவேன், இங்கே ஓடிடுவேன், இருக்கிறத பார்ப்பேன். உன்னுடைய தொழில் இனிமேல் உனக்கு வேல்வே கிடையாது. ஒன்றையும் ஆட்ட முடியாது. உன் பருப்பு விஜய் கிட்ட வேவாது, உன்னுடைய பருப்பு விஜய் கிட்ட வேவாது. வெந்ததெல்லாம் போதும். உதயநிதி சொல்கிறாரு, விஜயுடைய மனைவிய இவரை யார் இட்டுக்குன்னு செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போக சொன்ன. நீ எதுக்கு போன? இந்த ஆதாயத்தை பிடிச்சா நீ ஆசிர்வாங்கன்னு பார்த்த. அதுக்கெல்லாம் தன்னை வாங்குறது விஜய் கிடையாது. முதலமைச்சர் உயிரே போனாலும் அவர் மயிருக்கு சமம் உயிர். நீ ஏன் நானா பார்க்கலன்ற சவால். உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இனிமேல் இருக்கிற ஆட்சியோ விஜய் மட்டும்தான். பேச முடியல, பேச முடிஞ்சா நான் அதிகமாக பேசுவேன். ஐயா அருமையாக பேசினாங்க. பேச ஒரு வாய்ப்பும் கொடுக்கணும். முதல்ல உள் வாங்கினார் பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம். என்னவோ சொல்லுவாங்க, எல்லாத்தையும் உள் வாங்கி பிறகு கொடுக்கணும். மௌனம் தான் வந்து எவ்வளோ கெத்தாக பேசினாங்க பார்த்தீங்களா. ஆனால் அவர் செய்கிற ஒரு நல்ல காரியமோ இன்னும் நல்லா செய்யணும். நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம், எம்ஜிஆர் மாதிரி செய்யணும்னு என் மனசே சொல்லுதுதான். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இந்த அப்பாவை காணோம் அப்படிலாம் சொன்னதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. அவரோட செய்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? அதான் சொன்னேன், ரொம்ப கெத்து. ஃபுல்லாக என் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சது. எம்ஜிஆர் மாதிரி செய்யணும். அடுத்த எதிர்பார்க்கணும், யாருமே வரக்கூடாது. இதோட அவரே எம்ஜிஆர் மாதிரி 14 வருஷம் 20 வருஷம் எம்ஜிஆர் எப்படி ஆண்டார், 20 வருஷம் ஆண்டாங்களா, அதே மாதிரி யாரையும் வர விடக்கூடாது. நல்லது செய்யணும். மெயினாக சிங்கப்பெண் ஒன்று கொண்டு வந்தார் பாரு. வெற்றி கழகத்துக்கே வெற்றி. நேற்று வந்து ஊழல் பண்ணுறவங்களையும் விட மாட்டேன், நானும் ஊழல் பண்ண மாட்டேன். ஆமாம், கஜானா நிரப்புறேன்ட்டார. கஜானா ஃபுல்லாக நான் நிரப்புவேன் ஒரு நம்பிக்கையாக சொன்னார் பார்த்தீங்களா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எப்போவுமே டிவி பார்க்குறேன், நாடகம் தான் பார்ப்பேன். இப்போல்லாம் செய்தி தான் பார்க்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அதை பார்க்கணும். எல்லாம் ஓடுறாங்களே. இப்போ நேற்று முந்தின நாள் ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு குடோன் காட்டுறாங்க, அரிசி குடோனு. அது அப்படியே அழுகி போயிருக்கு. அவர் வந்து 40 நாள் தானே ஆகுதுங்க. மனசாட்சியோடு பேசணும். யார் சொல்கிறாரு? எடப்பாடி யார் சொல்கிறாரு? இந்த குடோனை பாருங்கள், இதை சீர் பண்ணதில்லை. இத்தனை வருஷம் நீங்கள் ஆண்டிங்களே,
என்ன பண்ணீங்க? 40 நாளுக்கு தான் அழுகி போச்சா? போய் சொன்னா எல்லாமே சொல்லலாம், புரியுதுங்களா? அதை காட்டும் போது இவ்வளோ தூங்கியிருந்தாங்களா, கோமலாக இருந்தானுங்களா அவங்களாம்? யோசிச்சு பாருங்கள். 40 நாள் தான் ஆகுது, விட்டு கொடுங்க. நீங்களே ஆண்டு ஆண்டு என்னத்தை கண்டோம்? அதுக்கு தான் பணம் நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. ஒன்றுத்தையும் காணல, ஒன்றுத்தையுமே காணல. சரி, கொஞ்சம் விட்டால் தானே அடுத்த மனுஷால் வரணும்னு ஒரு ஆசை இருக்கும், புரியுதுங்களா? அதை யோசிக்காமல் இதை போட்டு காட்டுறாரு அவர். அதை காட்டும்போது எனக்கே கோவம் எப்படி வருது தெரியல. 40 நாள் தான் ஆச்சு. நீங்கள்லாம் என்னடா பண்ணீங்க? 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் ஆண்டவங்களாம் 40 நாள் அழுகி போச்சோம். ஒரு குடோன் கட்டலையா? இந்த மாதிரி இருக்குது. முன்னாடி கட்டியிருக்கலாம். அப்போ சரியான பதிலடி தான் கொடுத்தாரு நினைக்கிறீங்க? அருமையானது, அருமையானது. செய்யணும், நல்லா செய்யணுன்ற ஆசை நிறைய இருக்குது. பேசுனதை ஏந்து ஓட்டிட்டாங்க, பேசுனதை ஏந்து ஓட்டிட்டாங்க. ஏதோ இன்றைக்கி எல்லாம் செஞ்சுக்கிறாரு, நகைலாம் போட்டுக்கிறாரு, பசங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் காமிச்சாங்க. தாய் மாமன் சரி, எல்லாம் நல்லது தான் செய்கிறாரு. அப்படியே நல்லது செஞ்சார்னா அவர் தான் அடுத்ததும் அவர் தான் வரணும். ஆனால் கொஞ்ச நாளாக அந்த 4 நாளாக அவர் எதுவுமே பேசலை. கேட்டாங்க எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியாகிறாருன்னு. பேசுனது நின்று கேட்கணும்ல, ஓடிட்டாங்க. நல்லதுதான். தேடினதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த விஷயம் அப்பாவை காணோம் எங்க அப்படின்லாம் தேடிட்டு இருந்தாரு, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த சைக்கிள் சூப்பராக இருந்துச்சு. அப்பாவை காணோம், அவங்க அப்பாவை தானே கேட்டாரு. சரி, நீங்கள் எதிர்பார்த்த ஸ்பீச்சா நேற்று நீங்கள் பார்க்கும்போது இப்படி தான் பேசணும்னு எதிர்பார்த்தீங்களா இல்லை? ஆமாம், அவரை சும்மா கலாய்ச்சிக்கினே இருக்கிறாங்க, பேசலைன்னு. எது சொன்னாலும் வாயே திறக்க மாட்டார், அமைதியாகிறாரு. நல்லா தான் பேசுகிறாரு. அது நின்று கேட்கணும். சும்மாக்கிற ஆள் நோண்டி விடுறாங்க, இவங்களே நோண்டுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? நோண்டினா அப்போ சும்மா இருப்பாங்களா? பதிலடி வச்சு செஞ்சிருவேன்றாரு. போதுமா? அதுக்கு மேலே ஆகணும். நல்லா வரணும், அவர் நினச்சதெல்லாம் செய்யணும். நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் செய்கிறது தான் ஒன்றும் புரியல, ஆச்சரியமாகுது. உட்காந்து ஒரு 6 மாதம் ஆகலை, 1 வருஷம் ஆகலை. சொன்னதெல்லாம் எல்லாரும் செய்ய முடியாது. எதோ அவரால் எது செய்ய முடியுமோ அதை செய்யணும். இப்போ இந்த ஊழல் பண்ணுறவங்களையும் விட மாட்டேன், நானும் ஊழல் பண்ண மாட்டேன், ஆல்ரெடி ஊழல் செஞ்சவங்களையும் விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் கரெக்டு தான். ஊழல் பண்ணவங்களும் விடக்கூடாது, இவனா அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. கரெக்டாக மக்கள் இவரை நம்பி போட்டாங்கன்னா அவர் நினச்சி கரெக்டாக செஞ்சார்னா அவரே அடுத்ததும் அவர் தான் சிஎம்மாக உட்காரணும். உதயநிதி அது ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அவங்க அப்பா பற்றி கேட்டதுக்கு. செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடி மனைவி அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது எப்படி பார்க்குறீங்க? பர்சனல் அட்டாக் அது எப்படி பார்க்கணும்? அதாவது அவங்கவுங்க குடும்பத்தில் எப்படி ஏதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம கூட குடும்பம் பண்ணுறோம், நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு வெளியில் இருக்கிறவங்க தெரியுமா? தெரியாத 1000 பேசுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் பேசுகிறாரு. யார்? அவர். அதை தான் சொல்கிறேன். 1000 பேர் வெளியே பேசுகிற மாதிரி அவர் பேசுகிறாரு. இது தேவையில்லாத வார்த்தை. தலைவர்னால் எதை கேட்கணுமோ அதான் கேட்கணும், இதெல்லாம் கேட்கக்கூடாது. அது குடும்ப விஷயம், அது அவங்களுக்குள்ளே எப்படியாவது போவோம். நாளைக்கே கூட ஒன்றா வந்து சேரலாம். என்ன சொல்கிறீங்க? அவர் ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காதோ அது அவருடைய விருப்பம். அதுக்கெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுப்பா. யாராக இருந்தாலும் சரி, நல்லதை செய்கிறாங்களோ அதை சொல்லு. அவங்க எதனா தப்பு பண்ணுறாங்களோ அதை கேளு. அதை தான் எதிர்க்க உட்காடுறேன். ஐயா, அவர் என்ன சினிமா ஷூட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட்டுடுங்க. டிஎம்கே பற்றி குறை சொல்கிறத விட்டுரு. நீ செயல்படுறத பண்ணு. உன் வேலையை நீ பாரு. அவங்க குறை சொல்கிறவங்க சொல்லுவாங்க தான். நீ வந்துட்டியா, நீ நல்லது செய்ய. அடுத்தவங்களை குறை சொல்கிற வேலை வேணாம். ஆனால் ஷூட்டிங் பண்ணாத, சட்டசபை அது படம் நடித்த முடிஞ்சு போச்சு. இப்போ சட்டசபைக்கு வந்துட்ட பெரிய மனுஷனாக வந்துக்கிற அந்த இதை காப்பாற்று. முதலமைச்சராக இருக்கு, அதை காப்பாற்று. கையை வீசத்து, கத்தியை வீசுகிற மாதிரி கையை வீசினா தவறுங்க, பார்த்து செய்யுங்க. ஓகே, ஆனால் நிறைய குற்றச்சாட்டு உதயநிதி முன்னாடி வச்சிருந்தாரு. ஐயா, அவங்க ரீப்ளே கொடுக்கணுன்றதுனால தான் முதலமைச்சர் இப்படி பேசினாரு. அதுக்கப்புறம் ஒரு ஐயா, நம்ம ஆட்சியில் இருக்கிறோம். 1000 பேர் 1000 குறை சொல்லுவாங்க. மக்களுக்கு என்ன தேவைன்னு அதை வரலையும் செய்ய. நீ அதை கண்டுக்காத. அவர் பேசுறது அப்போ கண்டுக்கவே கூடாதா? கண்டுக்கிற நேரம் வரும், அப்போ கண்டுக்க. இப்போ கண்டுக்காத. எலெக்ஷனில் காமிக்கலான்றீங்க. இன்னும் பல வருஷம், இன்னும் 4-5 வருஷம் இருக்குது. 5 வருஷம் இருக்குது. 2 வருஷம் போட்டோம். இறங்கினா செய். அதுக்கு பிற்பாடு அவங்கள ஃபைட் பண்ண அப்புறம் பாரு. அவங்க அப்பாவை காணோம் அப்படின்லாம் தேடினதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்க அதை அவங்க நெக்கில் பேசுகிறாங்க, அவங்க நெக்கில் பேசுகிறாரு. அதை நம்ம
தவறுன்னு சொல்ல முடியாது. இவங்களும் பல இதாக நெக்கில் பேசுகிறாங்க, அவரும் பேசுகிறாரு. அதை பற்றி நம்ம இது பண்ண முடியாது. சரி, இப்போ இந்த ஊழல் நானும் பண்ண மாட்டேன், என்னை சுற்றியும் பண்ண அதெல்லாம் ஆல்ரெடி பண்ண மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஐயா, ஊழல் பண்ணலைன்னா இப்போ இருக்கிற அம்சர் பூரா ஓடிவிடுவான். அவன் பாட்டம் பாட்டி சம்பாரிச்சு வச்சுக்கிறாங்களே சொத்து, இதில் சம்பாரிச்சாதான் அவன் வீடு கட்ட முடியும், சொகுசாக கார் வாங்க முடியும், பொண்ணை கட்டி கொடுக்க முடியும். நீ சம்பாதிக்க மாட்டேன், நீ சம்பாரிச்சிட்ட. அப்போ வந்து படம் நடிக்க வச்சாரு, நீ சம்பாரிச்சிட்ட. அதனால் இப்போ வந்த மந்திரிக்கே சம்பாரிச்சு தான் ஆகணும். மக்கள் பணத்தை அப்போ சம்பாதிக்கலாம், சம்பாரிச்சு தான் ஆகணும். ஐயா வெறும் ஊழல் பண்ண மாட்டேன்றாரு. இப்பயும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போனால் 500 1000 வாங்கி தான் கொடுக்குறோம், எதுவும் சும்மா கொடுக்கல. சொல்லுங்க ஐயா. முதலமைச்சராக அவர் வேலையை சட்டசபையில் பண்ணலான்றீங்க? அவர் முதலமைச்சர், அவர் வேலையை அவர் பார்க்கட்டும். கையை வீசி காமிக்கிறது அது தேவையில்லாத வேலை அது. ஆமாம் ஐயா, எதிர்கட்சி தான் 1000 குறை சொல்லுவாங்க. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நம்ம வந்துட்டுங்க, மக்களுக்காக ஓட்டு போட்டு வந்துட்டுங்க, நல்லது வரலையும் செய்யுங்க, அப்புறம் பார்ப்போம். எப்படி இருந்துச்சு இப்போ அந்த 40 நாள் ஆச்சு, எப்படி இருக்கு? இன்னும் இப்போ போக தான் தெரியுன்றாங்க, பார்த்தா தான் தெரியும். கரண்ட் இல்லை, நடுத்தருவில் படுக்கிறாங்க, சில குறைகள் இருக்கு. முன்னாடியே பயங்கர ஊழல் பண்ணாங்க, அதனால சரி பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முன்னாடி பண்ணாங்களா என்ன? நீங்கள் வந்த பார்த்தா என்ன நடக்குது? அதை சரி பண்ண பாரு. அடுத்த ஆளுங்கட்சியை குறை சொல்ல போகாது, எதிர்கட்சி குறை சொல்ல போகாது. நல்லா காரசாரமாக இருந்தது. ஒரு படம் பார்த்த த்ரில்லு இருந்தது. நல்லா சட்டசபை வந்து எல்லாருமே பார்க்குற அளவுக்கு இருக்குது. அதாவது ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது 40 வயசு மேலே இருக்கவங்க தான் வந்து சட்டசபை நிகழ்வை வந்து பார்ப்பாங்க. ஆனால் இப்போ வந்து 15 வயசு பையனே வந்து சட்டசபை நிகழ்வை வந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது. முதல்ல லைவ் போடுறது எவ்வளோ பெரிய விஷயம். லைவாக போகிறது நல்ல விஷயந்தான். ஆமாம் ஆமாம்மா, கம்பல்சரி. அதாவது சட்டசபை நிகழ்வு வந்து லைவாக போகிறது நம்ம அரசியலுக்கு நல்லது. அதாவது சட்டசபையில் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கலாம்ல. அது விஜய் நேற்று அந்த செய்கை பண்ணது, அப்புறம் அவங்க அப்பாவை காணான்னு சொன்னதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் வந்து அல்டிமேட்டு, தரமாக இருந்தது. தரமாக வச்சு செஞ்சுருக்காரு. அந்த செய்கைலாம் நல்லாவே இருந்தது. அதாவது எதிர்கட்சியை எதிர்க்கணும், எதிர்த்து பேசணும். அவங்களும் வந்து இதுவாக இருந்தால் தான் அது வந்து நல்ல ஒரு அரசியலுக்கு வந்து அழகு. அவங்கள வந்து அப்படியே பணிஞ்சு போயிட்டு அப்படியே இருக்கிறது வந்து அழகு கிடையாது. எதிர்கட்சினா எதிர்க்கணும், அவங்களும் பேசணும், இவங்களும் பேசணும். அப்போ தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி வெளியே வரும், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி வெளியில் வரும். அந்த நிகழ்வு வந்து கம்பல்சரி நல்ல சூப்பரான நிகழ்வு நேற்று நடந்தது. நானும் ஊழல் பண்ண மாட்டேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க ஊழல் பண்ண மாட்டாங்க, ஊழல் பண்ணவங்க ஆல்ரெடி ஊழல் பண்ணவங்க விட மாட்டேன் அப்படிலாம் சொன்னதெல்லாம் எப்படி? ஆமாம்மா, நல்ல அதாவது வந்து அது சொல்கிறது பெரிய விஷயந்தான். ஆனால் அது செயலில் செஞ்சு காட்டணும். அதாவது ஆமாம், பேசுறது மட்டும் இல்லாமல் செயலில் செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டாங்கன்னா அது நல்ல ஒரு தரமான சம்பவம். செயலில் மட்டும் இருக்கணும். அதாவது ஆமாம், ஆனால் அமைதியாக இருந்து பேச்செல்லாம் இல்லாமல் நல்லாவே பண்ணுறாரு. இப்போல்லாம் தெரியாது, ஒரு 6 மாதம் போகட்டும், அப்புறமா தான். ஆனால் இப்போ உடனே வந்து மாயாஜாலம் கட்டினாலாம் முடியாது. அப்பாவுக்கான சீன்லாம் எப்படி இருந்துச்சு? ஆமாம், அது அவருக்குன்னு உரித்தான ஒன்று. எதுவாக இருந்தாலும், குட்டி கதையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஏன்பா கீழே இறங்குப்பா, அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ட்ரெண்டிங் ஆகிறதெல்லாம் இவரே வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே வந்து நடக்காத ஒன்று நடந்துருக்கு. உலகத்திலே நடக்காத ஒன்று எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல நிகழ்வு தான். பார்க்கலாம், ஒரு 6 மாதம் கழிச்சு தான் எதுவும் தெரியும், உடனே தெரியாது. பேசுங்க, வாயை திறந்து பேசுங்கன்னு சொல்லி இப்போ பேசினதுக்கப்புறம் ஓடிட்டாங்களே, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி தான் வந்து எல்லாமே இது பண்ணுறாங்க சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலே கிடையாது. அது அளவு பேசாமல் இது பண்ணாமல் இருக்கார். பார்க்கலாம், இப்போல்லாம் உடனேலாம் தெரியாது, ஒரு 6 மாதம். அவருக்கு ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசுறது வரும்ல? பேசுவார். எவ்வளோ இதில் பேசியிருக்காரு, நிறைய இதில் பேசியிருக்காரு. அதெல்லாம் பயம்லாம் கிடையாது, போல்டாக பேசுகிறாரு. இந்த போல்டு தான் வேணும் எல்லாருமே. இதுதான் விஜய்னு நினைக்கிறீங்களா சட்டமன்றத்தில்? ஆமாம், கம்பல்சரி இதுதான் விஜய். ஆமாம், எனக்கு என்னவோ நல்லா தான் இருக்குது. ஆனால் சில பேர் நிறையா என்ன சொல்கிறதுனே தெரியல, தக்குறிங்கிறாங்க. ஆனால்
எல்லாருமே நடிப்புலேருந்து தான் வந்தாங்கன்னு யாருமே அதை இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ முக ஸ்டாலின் கூட படம் நடிச்சிருக்காரு, அது தெரியுமா? அப்போ எல்லாருமே நடிக்கிறது தானே. அவங்க அப்பா கதை எழுதலையா, வசன கதையெல்லாம் எழுதலையா? அப்போ எல்லாருமே அந்த கூத்தாடியிலேருந்து தானே வந்திருக்காங்க. அப்புறம் விஜயை மட்டும் எல்லாரும் மட்டம் தட்டி பேசுகிறாங்க, தக்குறிங்கிறாங்க. ஆனால் அவர் எவ்வளோ நல்லா இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதை யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. சீக்கிரமாக அவர் நல்லா நெட்டுவார் பாருங்க. சரி, நேற்று சட்டசபையில் பேசுனது எப்படி இருந்துச்சு? அவருக்கு என்னங்க, அவர் பேச்சுக்கு என்ன சூப்பராக இருந்தது. பேசலன்னாங்க, திடீர்னு பேசினாரு. அதை தான் சொல்கிறேன்ல, பொறுமை ரொம்ப முக்கியம். அவர் எல்லாத்தையும் ரோசித்து நல்லா சிந்திச்சு தான் முடிவு எடுக்கிறாரு. அது நல்லா வரும் பாருங்க. அப்பாவை காணோம் அப்படின்லாம் கலாச்சாரம்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதான் அவர் பதில் நல்லா கேட்டார்ல, அது போதாதா? எங்க அப்பா காணுன்னு கேட்டார்ல, அப்போ என்னாச்சு? ஜெயிக்க வேண்டியதானே. ஏங்க அவங்க தொகுதியிலே அவங்களால ஜெயிக்க முடியல, அவங்க தொகுதி ஆளுகளே அவங்கள கைவிட்டுட்டாங்க, அப்புறம் என்னங்க? சினிமாவில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சட்டசபையிலையும், அது மாண்பு குறைக்குது. அதைத்தான் சொல்கிறேன்லாங்க, அவர் எவ்வளோக்கு எவ்வளோ மட்டம் தட்டணுமோ பட்டுற. ஆனால் குப்பையை ஒதுக்கி வைக்கிறோம், அந்த குப்பை என்ன ஆகும்? இப்போ வேண்டான்னு சொல்லி குப்பையை அள்ளி போடுறோம் ஒரு இடத்துல, அந்த குப்பை என்ன ஆகுது? ஒசரம் தானே போகுது. அதே மாதிரி அவரை ஒதுக்கி வைக்க அவர் ஒசரமாக தான் போவார். அவர் யார் மட்டம் தட்டுறாங்களோ அவர் டாப்பாக தான் போவார். ரோலுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. யாருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் விஜய் தப்பு பண்றவங்களே விட மாட்டாங்க, என்ன சுத்தி தப்பு நடக்காது. ஆமா, தப்பு பண்ணவங்களே விட மாட்டாங்க. ஆமா கரெக்டா தான் பண்றாரு. உடனே தூக்குறாருல ஆளுங்கள. இல்ல, சட்டசபையில இதுக்கு முன்னாடி நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, அவங்கள யாரையும் விட மாட்டாங்க. ஆமா சொன்னாரு. ஆமா, எல்லாத்தையும் ஒண்ணா கணக்கு எடுப்பார்ல, எடுக்கல இல்ல. இப்போ நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோம், அந்த பொருளை வாங்குறதுக்கு நம்ம பார்ப்போம். அப்போ என்னென்ன குறைஞ்சிருக்குன்னு நமக்கு தானே தெரியும், அப்படிங்களா? அவருக்கு தானே தெரியும். என்னென்ன தூக்குவார், எல்லாரையும் தூக்குவார். யார் தப்பு பண்ணாங்களோ எல்லாத்தையும் தூக்குவார் அவர். பாருங்க, அடுத்த எம்ஜிஆர் தான் அவர். அடுத்த எம்ஜிஆர் எங்கள் அண்ணன் விஜய். எங்களுக்கு எங்கள் விஜய் அவர் செய்கிறாரோ செய்யலையோ, எங்களுக்கு அவர் நல்லது செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் அண்ணன் வெற்றி ஆகுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பாருங்க, வேணாலும் நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் ஒரு நாள் பேசுவேன். தில்லு இதுக்கெல்லாம் பேசுகிறதுக்குன்னு, அதாவது ஒரு காலத்தில் வந்து அந்த தில்லை வந்து விஜயகாந்த்கிட்ட நாங்கள் பார்த்தோம். அதோடைய நிலைமையை வந்து இப்போ அவர் இருக்கிறார், விஜயகாந்த் சாவில் மீண்டும் ஒரு உருவத்தோடு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தில்லோடு நாங்கள் பார்க்குறோம். இப்போ அதாவது விஜயகாந்தோட தம்பிங்கிறத வந்து எடுத்து காட்டுறாரு. நானும் அவரை போல தான்டா, என்னை சீண்டாத வரைக்கும் நான் நல்லவன், என்னை சீண்டிட்டா நான் கெட்டவன். என்ன பேசுங்கன்னு சொல்லி நான் எவ்வளோ கடைப்பிடிச்சேன். பேசுனதுக்கு அப்புறம் தெரிச்சடிச்சு ஓடுறீங்களே, ஏன் நின்று கேட்க வேண்டியதானே? அவர் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? நியாயமாக தானே கேட்டார். ஆமாம், அந்த பேச்சு குத்திட்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு பாடம், அருமையான ஒரு பாடம். இனிமேல் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. அதாவது ஊழல் பண்ணுற பெருச்சலிகள் ஊழல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது இப்போ மகளிர் தொகைங்கிறது சொன்னாங்க இல்லையா, இப்போ டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போது 2.5 வருஷம் கழிச்சு தான் அந்த மகளிர் தொகையே வந்தது 1000 ரூபாய். ஏன்னா உடனே வர கிடையாது. இப்போ இவர் ஆட்சிக்கு வந்தோடனே எங்கே அந்த 2500 ரூபா வந்து நான் ஒரு மாதத்துலேயே 2500 ரூபா போட முடியும்? அதெல்லாம் போட முடியாது. ஏன்னா இவங்களுடைய பட்ஜெட்டு என்ன, அங்கே வருவாய்த்துறை எவ்வளோ இருக்குது எல்லாம் பார்த்து நீ 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுக்கிற. அதான் கேட்குறாரு, நான் ஊழல் பண்ணவும் மாட்டேன், நான் சுற்றி ஊழல் நடக்காது, ஊழல் பண்ணவங்க ஆல்ரெடியும் விட மாட்டேன் அப்படின்னு சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. ஆமாம், இது வந்து அருமையான திட்டம் தான். இதுக்கு உள்ள நடவடிக்கை கரெக்டாக எடுத்தாருன்னா மீண்டும் அவர் அசைக்க முடியாது. சட்டமன்றத்தில் அப்பாவை தேடினதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அப்பாவை தேடினது உண்மையாக தானே தேடினாரு. அதாவது என்ன, இது வரைக்கும் சட்டசபைக்குள்ளே எப்பயுமே ஸ்டாலின் போய்கிட்டு இருப்பார், அப்படின்னா அவங்க வீட்டில் யாரோ போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திடீர்னு குளத்தூர் தொகுதியில் நல்லா தான் பண்ணியிருந்தார், அவங்களே கவுத்து விட்டுட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து எங்கே நீ மட்டும் வாள் மட்டும் ஆடுது, எங்கே தலையை காணோம் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்லாம் அவர் பேசினார். இதில் என்ன இருக்குது? கரெக்டாக தானே இருக்குது. இவர் பொண்டாட்டிங்கிற அந்த ரீஸ்பிரஷன் பேசுகிறாரு பார்த்தீங்களா, அது தவறு. அது வந்து தவறு. அது வந்து குடும்ப மேட்ரு.
இது வந்து அரசியல் மேட்ரு. நீ உங்கள் அப்பா வந்து அரசியல் வந்து குளத்தூரில் நின்றுருக்காரு, அவர் தோத்துட்டாரு, அதனால் அதை பேசலாம். நீ குடும்ப மேட்டரை வந்து இதை பேச முடியாது. ஏன் உங்கள் தாத்தாவுக்கு வந்து 3 பொண்டாட்டி இல்லையா? ஏன் ஸ்டாலினுக்கு வேறு ஆளே இல்லையா? அவர் பண்ணாத அட்டுநீக்கம் பண்ணிருக்காரா? அவரும் இதே வந்து உதயநிதி ஸ்டாலின் வயசில் வந்து ஸ்டாலின் பண்ணாத அட்டுநீக்கமே கிடையாது. நான் படிக்கிற காலத்தில் எவ்வளோ நான் பார்த்துருக்குறேன். ஆமாம், அந்த அட்டாக் வந்து இதில் பண்ணக்கூடாது. எல்லா மனுஷனும் தப்பு பண்ணுற மனுஷன் தான், எவனும் யோக்கியம் கிடையாது. இப்போ நீ கிடையாதுண்ணா கொஞ்ச நாள் நயன்தாரா பின்னாடி அதை நம்ம சொல்லக்கூடாது என்ன, ஓகேங்களா? இப்போ நீ மட்டும் நான் யோக்கியமா? நீயும் யோக்கியம் கிடையாதுல்ல. என்ன, எந்த ஆம்பளையும் யோக்கியம்லாம் கிடையாது. அவங்க பொண்டாடி தேடுறாங்கன்னா அது அவங்களுடைய உரிமை, அது தனிப்பட்ட கோர்ட் இருக்குது. அது அது அவங்களுடைய மேட்டர் அதை பார்த்துக்கிறாங்க. அரசியல் ரீதியாக என்ன பேசணுமோ அதை தான் நம்ம பேச முடியும். ஓகேங்களா? உன்னை கேட்டது வந்து என்ன, உங்கள் அப்பாவை தான் கால் பண்ணி கேட்டார். அப்போ கிடையாது, அவர் சிறு கதையை தான் சொல்லிட்டாரு. நீ உதாரணத்துக்கு கதையை வச்சு பேசும்போது அதே உள்நோக்கம் உள்ட்ட அவரும் பண்ணார். எடுத்து வச்சு பேசுறது அவருக்கு தான் தெரியுமா? இப்போ நான் சாதாரணமாக நானே பேசுவேன், அதை நக்கல் நையாண்டி நானே பேசுவேன். அப்போ அவர் பேசுறதுல என்ன இருக்குது? சரவடி தான். ஆமாம், நேற்று பார்க்கறதுக்கு எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்தா பார்க்குற மாதிரியே இருந்தது, அருமையாக இருந்தது. அது சட்டசபையில் உரையாற்றினது வந்து அவர் வந்து ஒரு சினிமா ரெக்கார்டிங், இது சினிமா படம் ஷூட்டிங்கு ரெக்கார்டிங் மாதிரி அதை பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த மாதிரி கையை அப்படியே இது பண்ணிவிட்டு ஒரு சட்டசபைக்குன்னு ஒரு மாண்பு உண்டு, அதை கடைப்பிடிக்கணும். ஒரு சினிமாவில் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ சினிமாவோடு அவர் வெளியே வரணும். இப்போ ஒரு அரசியல் தலைவர் ஆகிட்டார், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டார். அதை மாதிரி அதை மாதிரி நடக்கணும். சினிமா நடிகரை விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு சினிமா ஒரு சிஎம் மாதிரி தமிழ்நாட்டில் நல்ல திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் உதயநிதி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து குற்றச்சாட்டு நிறைய வச்சாரு, அதனால தான் இப்படி பேசினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பார்வை? இல்லை, ஏற்கனவே ஒரு தடவை நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு தடவை அந்த மாதிரி கையை காட்டினார். அதற்கு பதிலாக இப்போ சிஎம் விஜய் வந்து அந்த மாதிரி கை கட்டுறாரு. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு நினைக்கிறோம். ஆமாம், தேடினதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் அவர் அதெல்லாம் பண்ணக்கூடாது. இவர் வந்து ரொம்ப வருஷமான பழைய கட்சி, அது திராவிட முன்னேற்ற கழகம் பழைய கட்சி. அப்பாவை காணுங்கிறது அவரை வந்து ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறோம். ஆமாம், அவருக்குள்ள பதவிக்கிறத ஒரு மரியாதை கொடுக்கணும். அவர் முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு உண்டான ஒரு மரியாதையும் கொடுக்கணும். ஆமாம், தேவையில்ல. ஊழலும் பண்ண மாட்டேன், நானும் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செஞ்சவங்களையும் விட மாட்டேன் ஆல்ரெடி இருந்தவங்கள அப்படின்லாம் சொல்றதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 6 மாதம் 1 வருஷம் போனதுக்கு அப்புறம் தானே அவங்க கட்சிக்காரங்க ஊழல் செய்வாங்களா இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும். உடனே எப்படி செய்ய முடியும்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் எப்படி செய்வாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேசலாம். ஆமாம், இப்போதைக்கு எதுவும் தெரியல. இப்போ ஒன்றும் தெரியல, சின்ன லெவலில் தான் வாங்கிட்டு இருக்கவங்களன்னு தெரில, பெரிய லெவலில் வாங்கும்போது தான் இது வெளியே தெரியும். ஆமாம், ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்க வெளியில் தெரிஞ்ச போது தான் அதை பற்றி பேச முடியும். என்னன்னா இதுமாரி அப்பா காணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சார் சொல்லவும் உதயநிதி அவர்கள் வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் உங்கள் மனைவியை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க இவனவனை காணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்வையில் எப்படி பார்க்குறது? பர்சனல் அட்டாக்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கேன், மாறி மாறி குடும்ப சண்டை மாதிரி. ஆமாம், இவர் சொன்னதுனால பதிலுக்கு இவர் அப்பாவை சொன்னதுனால அவர் மனைவியை சொல்கிறாரு. எப்படி இது நாகரிகமா? நாகரிகம் இல்லை தான், அது அவரும் மாற்றிக்கணும். அது மாதிரி இவரும் மாற்றிக்கணும். மக்களுக்கு நல்லது செய்கிறத பற்றி தான் வரணும் தவிர இவங்க குடும்ப சண்டை மாதிரி போட்டுக்கூடாது. இது மாதிரி போடக்கூடாது, மக்களுக்கு நல்லது செய்யணும். அதான் எங்கள் மக்களோட கருத்து தான். பேஜெல்லாம் குத்திட்டு வந்து சிஎம் பேசலைன்னு சொன்னாங்க. நாங்களும் எல்லாம் பார்த்தோம், நியூஸ் பார்த்தோம். ஏன் இவர் அமைதியாக தான் இருக்கார், ஏன் இப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கும் தோணுச்சு. ஆனால் நேற்று உட்காந்து நியூஸில் பார்க்கும்போது தான் நல்லா பேசினார். நல்லா பேசின பிறகு ஏன் இவங்க எழுந்து போகிறாங்கன்னே தெரியல. போயிட்டாங்க. ஏன் போகிறாங்க? அவங்க மேலே தப்பு இல்லைன்னும் போது ஏன் போகணும்? ஏன் போகணும்? இருக்கலாம்ல. ஆனால் பேட்செல்லாம் குத்திக்கிட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஏன் பேச மாட்டுறாரு, சிஎம் பேச மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களும் வந்து நியூஸில் நடக்கிறத பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் ஏற்றுக்கிறாங்க, எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க. மாறும், கண்டிப்பாக மாறும். ஏன்னா இந்த 41 நாளில் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, பெண்களுக்காக நிறைய பண்ணியிருக்காரு.
நல்லா பண்ணுவார், ஆட்சி நல்லா பண்ணுவார். நேத்து ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணாரு, ஒரு குட்டி கதைலாம் சொல்லி. அது ஏர்மணிக்கு அவங்க பண்ணதை தான் அவர் பண்ணுறாரு. அவராக வந்து எதுவுமே பண்ணலை. ஏன்னா நாங்கள் ஆமாம் எல்லாமே அவங்க பண்ணும்போது ஒரு எப்படின்னா கொடைக்கானல் போகும்போது அவங்க அங்கே பண்ணதை பார்த்துட்டு தான் பண்ணுறாங்க. இவராக வந்து எதுவுமே தனிப்பட்ட முறையில் எதுவுமே பண்ணலை. புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பார்த்துருக்கேன் நியூஸ்லலாம் பார்க்கும்போது, ஏன் இவங்களாம் இப்படி பண்ணுறாங்க, நல்லது செய்யும் போது விட வேண்டியதானே. யாருன்னா ஒருத்தர் மக்களுக்கு நல்லது நடந்தால் சரிதான். வந்து ஊழல் பண்ணவும் மாட்டேன், ஊழல் பண்ணுறவங்களையும் விட மாட்டேன், கண்டிப்பாக பண்ண மாட்டார். ஊழல் பண்ணவங்களையும் விட மாட்டேன், அவர் பண்ண மாட்டார். நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது எனக்கு, பண்ண மாட்டார். பார்க்கலாம் எப்படி போயிட்டுருக்கு பார்ப்போம். எல்லாரும் அந்த ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்காங்க, நியூஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க, பார்ப்போம் கண்டிப்பாக. நான் அது எப்போவுமே சட்டமன்ற நிகழ்வுகளை பார்க்க மாட்டேன் நான். இந்த முறை வந்து அந்த சட்டமன்ற நிகழ்வுகளை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல் டே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். 2 நாளாகவே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஆரம்பத்திலேருந்தே அமைதியாக வந்து விஜய் கேட்டுக்கிட்டு இருந்தார். நான் கூட என்ன நினச்சேன்னாக்கா, பரவாயில்ல ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு, எல்லாரும் பேசுகிறதையும் உள் வாங்கிட்டு அதுக்கு பிற்பாடு வந்து நல்லா பேசுவார் அப்படின்றதுக்காக தான் அவர் பேசுகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் பேசும்போது ஆரம்பிக்கும் போது அது எழுதி கொடுத்ததை அப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தார். ரைட்டு தான். ஆனால் உதயநிதி சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த இது பேச்சுக்கு பதில் பேசும் பொழுது என்னன்னு கேட்டாக்க, அவர் பேசுகிற விதமும் தோரணையும் வந்து அந்த சினிமாவில் பேசுகிற மாதிரியான ஒரு இதிலே தான் போயிட்டுருக்காரு. இப்போ நாம் வந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு படி மேலே ஏறி வந்திருக்கிறோம். அப்போ நாம் வந்து ஒரு சிஎம்மாக என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நாம் வந்து உள்வாங்கி இது நாட்டு மக்களுக்கு நல்லதாக இருக்குமா, பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து வார்த்தையை விடணும். நம்ம பதவிக்கு தகுந்தாற் போல் நம்முடைய பேச்சும் செயலும் இருக்கணும். அதுக்காக பதில் தராமே இருக்க முடியுமா? பதில் பதில் தரணும் இல்லையா? கரெக்டு. உதயநிதி வந்து சொன்னதும் வந்து நையாண்டி பண்ணுறது, நக்கல் பண்ணுறதெல்லாம் தப்பு தான். ஏன்னா இது வந்து ஒரு சட்டமன்றம், எல்லாருமே வந்து கூடி இருக்கக்கூடிய ஒரு இடம், உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்காக பார்த்தது இல்லை. ஆமாம், இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து லைவாக எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லது கெட்டது அனைத்தும் யார் என்ன பேசினாலும் மக்களுக்கு வந்து தெரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது யார் பேசினாலும் எச்சரிக்கையாக பேசணும், வார்த்தையை டக்குன்னு விடக்கூடாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கிறச்ச இவர் இன்னும் கொஞ்சம் நல்லா மெச்சூரிட்டியாக பேசணும். இப்போ வந்து விஜய் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் மக்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். இவராவது நல்லது செய்வார் அப்படின்றதுக்காக இது வரைக்கும் ஆண்டாங்க, எத்தனையோ பேர் ஆண்டாங்க, நல்லது செய்யலன்னெலாம் கிடையாது. ஆனால் எல்லாருமே நல்லது செஞ்சாங்க, நல்லதும் செய்யலை அப்படின்றதெல்லாம் உண்டு. ஒரு குடும்பத்தில் 10 உறுப்பினர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் 10 விதமாக இருப்பாங்க. அதையே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா எங்கே வேணாலும் தவறுகள் நடக்கலாம். எல்லாத்துக்கும் சிஎம்மை குறை சொல்ல முடியாது, அவங்கள ஆட்சியை சொல்ல முடியாது. இதை முதல்ல எல்லோரும் மக்கள் புரிஞ்சுக்கணும். விஜய் சொன்னார், நான் வந்து எல்லா வந்து அடிப்படை சின்ன பொண்ணுங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாய்மார்களுக்கு நான் வந்து பாதுகாப்பு கொடுப்போன்னா எல்லா இடமும் அவர் வந்து நிற்க முடியாது. இப்போ அவர் பேசின பேச்சை கேட்டுட்டு தான் இப்போ எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. இப்போ அதுக்கு உண்டானதை தான் இவங்க செய்யணும். புரியுதுங்களா? இப்போ அவங்க வந்து ஒரு சிங்கப்பெண் படை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த படையை வந்து இதுக்கு மேலே தான் செயல்படும். எப்போவுமே நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த வேலையை கற்றுண்டு நம்ம தான் செய்யணுமே தவிர உடனே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலைக்கு போகிறதில்ல. அப்படின்னும் போது அதுக்குண்டான டைமும் நம்ம கொடுக்கணும். இப்போ தான் இந்த சட்டசபைக்கு வந்திருக்கிறாங்க. இதுக்கு அப்புறமும் குடும்ப சண்டை, அதாவது இவர் பேசுனதும் தப்பு, அவர் பேசுனதும் தப்பு, உதயநிதி பேசுனதும் தப்பு. அவர் வெளியில் வந்து சோபாவை காணன்றார். ஆமாம், செங்கல்பட்டு கணவனை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்கன்றாங்க. அதுவும் தப்பு தான். விஜய் சொன்னதும் தப்பு தான். ஒரு சட்டசபையில் அவ்வளோ பேர் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல வந்து அப்பாவை காணோன்னு ஆரம்பித்ததே இவர் தான். புரியுதுங்களா? ஆமாம், குட்டி கதை சொல்கிற மாதிரி அப்பா கதையை அந்த இடத்துல வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா எங்கே காணாமல் போயிட்டார்? அவர் இங்கே தான் இருக்கிறார். நீங்களும் காணாமல் போகிறது. அதாவது நாம் வந்து இப்போ உச்சிக்கு வந்துட்டோம்ன்றதுக்காக ஆணவத்தில் ஆடக்கூடாது. புரியுதுங்களா? மனிதனுக்கு பொறுப்பு வரும்பொழுது ஆணவமும் கூட வரும். அந்த பேச்சு இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, அமைதியாக எல்லாத்தையும் உள் வாங்கிக்கிட்டு அமைதியாக யார் பேசினாலும் பேசிட்டு போகட்டும், அதுக்குண்டான பதிலை மட்டும் நம்ம அமைதியாக கொடுப்போம்.
அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் வந்து விஜய் சார் போகணுமே தவிர விஜயோடைய ஆட்சியை எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னென்ன திட்டங்கள்லாம் செய்யணும்னு சொன்னாரோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுக்கறது நல்லது. பொதுவாக மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் பண்ணணும், அதை பார்த்துக்கோங்க. அவங்களுடைய கட்சி எல்லாருமே புது உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க அரசியல் கற்றுக்கணும். அவங்களையெல்லாம் கட்டுக்கோப்பாக கரெக்டான முறையில் கொண்டு வந்து ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? அதனால் விஜய் சார், நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மக்கள் நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் நிறைய பண்ணணுன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா? அரசியல் சண்டைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். அரசியல் சண்டைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்க்கட்சின்னாக்கா, அதாவது சொல்லுவாங்க, இடிப்பார் இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலேனும் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி கேட்குறதுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து பதிலும் சொல்ல முடியும், நமக்கு நல்லது கெட்டது தெரிய முடியும். அதனால் கேட்கட்டும், கேட்பதற்கு தகுந்த பதிலை தக்கபடி சொல்லுங்கள், கோபம் வேண்டாம். ஓகேங்களா? ஓகே.